அஸ்ட்ராசெனிகாவோட கோவிஷீல்டு, இன்னொன்று பாரத் பயோடெக்னிக்கோட கோவேக்சின். இந்த 2 வேக்சின் தான் இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ வருடங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. டோசேஜ் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தடவை இல்லைங்க, பல உலகத்தையே ஆட்டி படிச்ச கொரோனா வைரஸ் பற்றி ஏற்கனவே ஒரு வீடியோவில் பார்த்தோம். அந்த வீடியோவில் கொரோனா வைரஸோட லாங் டேர்ம் எஃபெக்ட்ஸ், அதுக்கான சொல்யூஷன் எல்லாமே டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன். இப்போ இந்த வீடியோவில் கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாமல் இருக்கிறதுக்காக போடப்பட்ட வேக்சின் பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோ அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கொரோனா வைரஸ் இதை லைஃப்பில் மறக்கவே முடியாது. இதுக்காக போடப்பட்ட வேக்சினையும் நம்மளால் மறக்க முடியாதுங்க. அதுலேயும் இந்தியாவில் போடப்பட்ட 2 வேக்சின் பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். ஒன்று அஸ்ட்ராசெனிகாவோட கோவிஷீல்டு, இன்னொன்று பாரத் பயோடெக்னிக்கோட கோவேக்சின். இந்த 2 வேக்சின் தான் இந்தியா முழுக்க இருக்கிற மக்களுக்கு கோவிட் டைமில் போட்டுக்கிறதுக்கு அறிவுறுத்தப்பட்டது. இப்போ கொரோனா வைரஸை தடுக்கிறதுக்கு தடுப்பூசி போடணுமா, அந்த ஊசியோட தன்மையும் பக்க விளைவுகளையும் பார்க்கலாம். தடுப்பூசிகளை ஒரு டீமாக இருந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த டீமில் சயின்டிஸ்டும் மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸும் இருக்காங்க. மருத்துவ குழுவில் இருக்கிறவங்க ஒரு நாட்டை சேர்ந்தவங்கள மட்டும் இல்லாமல் எல்லா நாடுகளையும் கலந்து ஆலோசித்து அந்தந்த நாட்டில் இருக்கிற எக்ஸ்பர்ட்ஸ், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸ், சயின்டிஸ்ட் இவங்க எல்லாரையுமே கொண்டு தான் இந்த டீமை ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்படி இல்லைனாலும் அந்தந்த நாடுகளில் அவங்க சயின்டிஸ்ட், மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸை வச்சு அவங்க நாடு ஒரு தனிப்பட்ட முறையில் ஒரு வேக்சினை தயாரிப்பாங்க. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட தடுப்பூசிகளை குறைந்தது 10 to 15 வருஷமாவது ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஏன் இவ்வளோ வருடங்கள் எடுத்துக்கிறாங்க அப்படின்னா, இந்த தடுப்பூசி பார்த்தீங்கன்னா நிறைய ப்ராசஸ் பண்ணுவாங்க. அதாவது நிறைய டெஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டெப், செகண்ட் ஸ்டெப் சொல்லிட்டு நிறைய ஸ்டெப்ஸ் அதில் இருக்குங்க. அது எல்லாமே கம்ப்ளீட் பண்ணி மக்களோட பயன்பாட்டுக்கு வர்றதுக்கு குறைந்தபட்சம் 10 to 15 வருஷங்கள் ஆகிடும். இந்த 10 வருஷத்துல என்ன பண்ணுவாங்கன்னா, என்னெல்லாம் டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, இந்த வேக்சினோட எஃபிகசி, அதோட சைட் எஃபெக்ட்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய டோசேஜ் எவ்வளோ டோசேஜ் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஒரு தடவை இல்லைங்க, பல தடவை ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சோதனை எலிகளை வச்சு இல்லை வேற ஏதாவது மிருகங்களை வச்சு அந்த வேக்சின் அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு டெஸ்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் அப்படின்னா, மனிதர்கள் தன்னார்வலர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்க கிட்ட இதை டெஸ்ட் பண்ணுவாங்க. எல்லாமே சரியா இருக்கும்போது தான் அந்த வேக்சினுக்கு அப்ரூவல் கிடைக்கும். அதுக்கப்புறம் தான் அதை மக்களோட பயன்பாட்டுக்கு தருவாங்க. ஆனால் கோவிட் அப்போ இந்த மாதிரி டீப் ப்ராசஸிங் எதுவும் இல்லாமல் அவசரமாக மக்களுக்கு தடுப்பூசி போடப்பட்டது. ஏன்னா இந்த கொரோனா வைரஸ்னால நிறைய மரணங்கள், இழப்புகள், லாஸ், அதுக்கப்புறம் லாக்டவுன்னு உலகமே நடுங்கி போயிருந்துச்சு. இதனால நீண்ட நாள் ஆராய்ச்சி பண்ண முடியாது இல்லைங்களா, சாத்தியம் இல்லை. ஏன்னா இங்கே கொரோனா வைரஸ் நிறைய ஸ்ப்ரெட் ஆகி நிறைய இழப்புகள் நடந்துக்கிட்டே இருக்கு. இதை தடுக்கிறதுக்காக அவசரமாக இந்த கோவிட் வேக்சினுக்கு அப்ரூவல் கொடுத்தாங்க. ஓடவும் முடியாது, ஒளியவும் முடியாதுன்னு விருப்பம் இல்லாதவர்களை கூட கட்டாயப்படுத்தி இந்த ஊசிகளை போட்டாங்க. நமக்கும் வேற வழி இல்லைங்க. ஏன்னா இந்த வைரஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ப்ரெட் ஆகி நமக்கு என்ன பண்றதுன்னே தெரியாம இருந்தோம். லாக்டவுன்லயே இருக்க முடியாது. அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்றது பார்க்கணும். கொரோனா வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகாம தடுக்கிறதுக்கு அப்ப நம்ம கிட்ட இந்த வேக்சின் மட்டும் தாங்க இருந்துச்சு. ஸோ ஒரு சொல்யூஷன் கிடைக்கணும்னு வேக்சின் போட்டாச்சு. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தாங்க. இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இதை தயாரித்த அந்த தயாரிப்பு நிறுவனங்களே இந்த ஊசினால் பக்க விளைவுகள் ஏற்படும்னு அவங்களே ஒத்துக்கிட்டாங்க. என்ன மாதிரி சைட் எஃபெக்ட்ஸ்லாம் வரும்னு சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் அஸ்ட்ராசெனிகா தயாரித்த கோவிஷீல்டு பற்றி பார்க்கலாம். கோவிஷீல்டு போட்டவங்களுக்கு த்ரோம்போசைட்டோபீனியா சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய ரத்தம் உறைதல் வரதா அந்த நிறுவனமே சொல்லியிருக்காங்க. இந்த ரத்தம் உறைதல்னால என்ன வரும் அப்படின்னா, ஹார்ட் அட்டாக் வருங்க. ஹார்ட் அட்டாக் வந்ததை நிறைய ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. கோவிஷீல்டு தான் 175 கோடி டோசஸ் நம்ம இந்தியா முழுக்க போடப்பட்டிருக்கு. அடுத்து கோவேக்சினோட சைட் எஃபெக்ட் பற்றி அது தயாரித்த பாரத் பயோடெக் என்ன சொல்கிறாங்கன்னு பார்க்கலாம். கோவேக்சின் எடுத்துக்கிட்டவங்களுக்கு லங் இன்ஃபெக்ஷன் வருதுன்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கின் டிசார்டர்ஸ், அப்புறம் நரம்பு மண்டல நோய்கள், மாதவிடை கோளாறுகள், ஹைப்போ தைராய்டிசம்னு சொல்லக்கூடிய தைராய்டு குறைபாடுகள், இந்த மாதிரி நிறைய லிஸ்ட் போய்கிட்டே இருக்குங்க. சீரியஸ் சைட் எஃபெக்ட்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரோக் வரும்னு சொல்கிறாங்க. பிளன் பேரி சிண்ட்ரோம் அப்படின்ற ஒரு நோய் இருக்குங்க. அதாவது நம்மளுடைய ஹியூமன் சிஸ்டம் நம்மளுடைய நரம்புகளை அட்டாக் பண்ணும்.
இந்த மாதிரி சீரியஸான இன்ஃபெக்ஷன்ஸு நோய்கள்லாம் நமக்கு வரோம்னு சொல்கிறாங்க. இந்த 2 வேக்சின் போட்டதுனால 1% மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு ஆய்வில் கண்டுபிடிச்சிருக்காங்க. ஆறுதலான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த தடுப்பூசி போட்டுக்கிட்ட எல்லாருக்குமே இந்த பிரச்சனைகள் வருது இல்லைங்க. யாரோ ஒருவருக்கு இந்த பிரச்சனை வருது. அதாவது ஏற்கனவே சொன்ன மாதிரி 1% மக்களுக்கு இந்த பிரச்சனைகள் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ வேக்சின் போட்டாச்சு. இதனால வர சைட் எஃபெக்ட்ஸ்லேருந்து நம்மளை காப்பாற்றிக்க என்ன பண்ணணும்? எப்பவுமே சொல்கிறது தாங்க, ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல், பேலன்ஸ் டயட், இன்னர் பீஸ், ப்ரெசன்ஸ் ஆஃப் மைண்ட். இது எல்லாமே இந்த வீடியோவில் கோவிட் வேக்சினோட சைடு எஃபெக்ட்ஸ் பற்றி பார்த்தோம். நீங்கள் என்ன வேக்சின் எடுத்தீங்க, அதனால் உங்களுக்கு ஏதாச்சும் சைடு எஃபெக்ட் இருக்கான்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு ஒரு டாப்பிக்கில் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். நன்றி.